இப்ப திரும்பவும் அதையே தூக்கிட்டு வரீங்களா? நெவர் நெவர். இந்த வாட்டி நான் விடவே மாட்டேன். தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன். அண்ணா, நீ ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டு இருக்க. நாங்க இத்தனை பேர் அம்மா செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்றோம்ல, நீ அதை நம்ப மாட்டியா? ஏய் நிறுத்துறி. முடியாது, நம்ப முடியாது. ஏன்னா இந்த தாய் குலத்தோட ஒரிஜினல் முகம் என்னன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அதோட வேதனையும் வலி என்னன்னு அனுபவிச்சவன் நான். புரியுதா? ஏன்பா உங்க வைஃப பத்தி தான் உங்களுக்கு பெருசா ஏதோ தெரியும் சொன்னீங்களே. இவங்க இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில ஒரு விஷயம் பண்ணாங்களே, அதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கி அவளை ஒண்ணும் இல்லாம செஞ்சு இதெல்லாமே செஞ்சவங்க தானே இந்த தாயி. எங்க இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். டாடி, எவ்வளவு அழகான வாழ்க்கைக்காக நான் ஆசைப்பட்டேன். எப்படி எல்லாம் நினைச்சு நான் ஏங்குனேன். எல்லாத்தையும் சுக்குநூறா நொறுக்கி சாம்பலாக்குனவங்க தானே இவங்க. அவ்வளவு ஈவு இறக்கம் இல்லாம இவங்களால பண்ண முடியும்னா கண்டிப்பா கன்ஃபார்மா இதுவும் பண்ண முடியும் டாடி. நீ பர்ற, இத்தனை நாள் நான் உன் பக்கம் இருந்து பேசினேன். என்ன, நீ காயம்பட்டவன், நீ நல்லபடியா பழைய சூர்யாவா மாறணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ இப்ப நடந்துக்கிறது ரொம்ப தப்புடா. உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. இப்ப போலீஸ் வந்த உடனே இது எங்க குடும்ப விஷயம், நாங்க பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிட அவங்க. சாரிப்பா, சாரி சாரி. நான் புரியுதா? முடியாது. அப்படியெல்லாம் என்னால திரும்ப திரும்ப ஏமாளியாக முடியாது. டேய், என்னடா நீ? நானும் சொல்லிட்டே இருக்கேன், பேசுனதே நீ திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. நந்தினியை கடத்தினது சுந்தரவழி தானே, உனக்கு தெரியுமா? அப்படியே தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட என்னடா ஆதாரம் இருக்கு? ஆதாரமா? கையில எதுவும் இல்ல, ஆனா என் மனசுக்குள்ள இருக்கு. அது உங்களுக்கு புரியாதுப்பா. நந்தினிய காணும்னு தெரிஞ்சதும் இன்னைக்கு காலையில சந்தோஷமா ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களே, அந்த குரல்ல இருந்த நக்கலும் திமிரும் அது ஒண்ணு பத்தாதா டாடி? நந்தினி, தப்பு பண்ணிட்டமா, தப்பு பண்ணிட்டேன். உன்னை இங்க நான் விட்டுட்டே போயிருக்க கூடாது. கையோட கூட்டு போக மாட்டுட்டனே. ஐயோ, என் பிள்ளை வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொன்னது இல்லையா? அப்பேற்பட்ட பிள்ளை இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறாங்களே. இததானே நான் அப்பவே சொன்னேன். அவளை கொண்டு வந்து விட்டுட்டு பிரச்சனையை உருவாக்கிட்டு இப்ப நடிக்கிறியா? சுந்தரவழி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சிங்கரம், இப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எப்படியும் நந்தினியை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நடக்கிற எதையும் நீ மனசுல வச்சுக்க. சூர்யா, கடைசியா உங்ககிட்ட ஒரு வாட்டி கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்காது. இப்படி எல்லாம் யார்கிட்டயும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல. அவன் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போட்டான். அர்ச்சனா, அப்பா, இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து போனுமா? என்ன இன்ஸ்பெக்டர், போன வேலை என்னாச்சு? அதில் தான் சார் ஒரு சிக்கல். அது உங்கள்கிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். என்ன சிக்கல்? அந்த சுந்தரவள்ளி வீட்டுக்கு போனியா இல்லையா? நான் டீமோட வந்துட்டேன் சார், இங்கே தான் இருக்கேன். இப்போ அந்த வீட்டுக்கு வெளியில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, பிரச்சனை என்னன்னு சொல்லு. சார், நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணோட அப்பா ஊர்லேருந்து வருவார், அவர்கிட்ட பொண்ணக்காரனு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு
அதை வச்சு சுந்தரவழி குடும்பத்தை தூக்கி உள்ள வைக்க சொன்னீங்க. அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டானா இல்லையா? சார் அந்த ஆள் இங்கே தான் இருக்காரு சார். ஆனால் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாதுங்கிறார். ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாரா? அவரே பொண்ணு காணும்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாராமா? மேடம், முதலாளி வீட்டு மேலே கம்ப்ளைண்ட் தர மாட்டேன்னு சொல்றாரு. ஆனால் அதில் ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க பையன் சூர்யா திடீர்னு உள்ள வந்து எங்கள் அம்மா மேலே தான் எனக்கு சந்தேகம், நான் கம்ப்ளைண்ட் தரேன்னு சொல்றாரு மேடம். இப்போ என்ன பண்ணுறதுங்க? அப்பா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சொன்ன மாதிரி நடக்குது பாருங்க. அங்க அடிச்சா இங்க வலிக்கும். இப்போ நான் உள்ளே போகணும். என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சிருவேன். சூர்யா கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு அதை வச்சு அந்த குடும்பத்துல யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியுமோ அத்தனை பேரையும் பிடிச்சி உள்ள போடுங்க. ஓகே மேடம். ஆனா அந்த அம்மா மேல மட்டும் தான் ஒரு சந்தேகப்படுறாரு. அப்ப சுந்தரவல்லியை தூக்குங்க. ஓகே மேடம். மேடம், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சார்? கடத்தின அந்த பொண்ணு நந்தினி இப்போ எங்க இருக்கா மேடம்? இப்போ நீங்க வீட்டுக்கு வெளியே தானே நின்னுட்டு பேசுறீங்க? ஆமா மேடம். அங்க ஒரு கார் நிக்கும்ல? ஆனா இங்க ஒரு 2-3 கார் நிக்குதே மேடம். அங்க ஒரு செடான் கார் இருக்கா? ஆமா மேடம், அந்த நம்பர் கூட 997. அதான் அந்த காரோட டிக்கில தான் இருக்கா. என்ன மேடம் சொல்றீங்க? யோ, பொண்ணு அந்த காருக்குள்ள தான் இருக்கா. நீ என்ன பண்ற? கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அந்த சுந்தரவள்ளியை உள்ள தள்ளுற. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு உங்க போலீஸ் மோப்பனையை கூட்டிட்டு வந்து அந்த காரை சுத்த விட்டேன்னா அது அந்த பொண்ணு பாடியா இருக்கிறத கண்டுபிடிச்சிடும். உடனே நீ வந்து அந்த கடத்தல் கேஸை கொலை கேஸா மாத்தி சுந்தரவள்ளியை உள்ள தள்ளிடுற. சரியா? சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன்.